ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தாவரத்தை பற்றி மாணவர்களுக்கு சொல்ல இருக்கேன். வாங்க. இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா காராமணி அப்படின்னு சொல்கிற தமிழ் பெயருடைய ஒரு தாவரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தட்டைப்பயிறு அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஆங்கிலத்தில் இதோட பேர் கௌபி, அப்புறம் பிளாக் ஐடு பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட தாவரவியல் பெயர் பார்த்திங்கன்னா விக்னா உங்குலேட்டா. அப்புறம் இதோட குடும்பம் பார்த்திங்கன்னா பெபேசி குடும்பம். இது முதல்ல லேமினேசி லெகுமினேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தில் இருந்தது. இப்போ அதை பெபேசின்னு மாற்றிருக்காங்க. இந்த பெபேசி குடும்பத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, பருப்பு வகை தாவரங்கள். இந்த பருப்பு வகை தாவரங்கள் எல்லாத்தையுமே பெபேசி குடும்பத்தில் கொண்டு வந்தாச்சு. இந்த பருப்பு வகை குடும்பத்துக்கு இன்னொரு என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த பூ அமைப்பு அதை பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும் இந்த பூ அமைப்பு. இப்போ பாருங்கள், இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இது பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும் இந்த பூ. இது காராமணியோட பூ. ஸோ இது பருப்பு வகை தாவரங்கள் எல்லாத்துலேயுமே இது மாதிரி இருக்கும். மேலே ஒரு இதழ் இருக்கும், சைடில் 2 இதழ் இருக்கும், கீழே ஒரு இதழ் இருக்கும். இந்த சங்குப்பூ, அப்புறம் பட்டாணி, அவரை, பீன்ஸு, உளுந்து, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, இது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு சிறப்பு இருக்குது. இதே மாதிரி தான் எல்லா பூவும் பூக்கும். இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மர வகை தாவரம் எதுனா புங்க மரம், பொங்கமியா கிளாப்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பருப்பு வகை தாவரம். மனித உணவுகளில் மிக முக்கியமான உணவு பருப்பு. இதுதான் பாடி பில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரதம் அதிகமாக இந்த தாவரங்களில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த தாவரத்தோட வேர்களில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பாக்டீரியா குடியிருக்கு. இந்த வேர் முடிச்சியை உருவாக்கி அந்த தாவரத்துக்கு உதவி செய்யுது. என்ன உதவி செய்யுது அப்படின்னா, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நைட்ரேட்டாக மாற்றி இந்த தாவரங்களுக்கு கொடுக்குது. இந்த தாவரங்கள் அதை பயன்படுத்தி நல்லா வளரும். நைட்ரேட் அப்படின்றது தாவர வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக தேவையான தடை சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அப்போ இயற்கையிலேயே மண்ணில் நைட்ரஜன் நைட்ரேட்டாக மாறிடும். எப்படின்னா இடி, மின்னல், அப்புறம் மண்ணில் வாழக்கூடிய சில அசட்டோபாக்டர் அப்படின்ற பாக்டீரியா இதன் மூலமாக மாறிடும். ஆனால் ஒரு சில தாவரங்களுக்கு மட்டும் கூடுதல் பெனிஃபிட்டாக இந்த அவரை விதை குடும்ப தாவரங்கள், இந்த பருப்பு வகை தாவரங்கள், இதுக்கு மட்டும் இந்த ரைசோபியம் அப்படின்ற பாக்டீரியா உதவி செய்யுது. இதுக்கு ஒருங்குயிர் வாழ்க்கை முறை அப்படின்னு பேர். ஸோ இப்போ நம்ம இந்த தாவரத்தோட பண்புகள், இந்த விதையில் பருப்பில் என்னென்னலாம் நன்மை இருக்குது அப்படின்னா, இந்த சீடை எடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை வெந்நீரில் போட்டு கஷாயம் மாதிரி குடித்து வந்தால் வயிற்று புண்ணெல்லாம் ஆறும். அதுக்கு அடுத்தது கோழை அப்படின்னு சொல்லக்கூடிய சளியெல்லாம் இருக்குல்ல, அப்புறம் தொண்டையில் கட்டிக்கிட்டு இருக்கிறது, இந்த சளியெல்லாம் அது வெளியேற்றும். அப்புறம் இதோட முளை கட்டிய பயிறு, முளைக்கட்டிய பயிறு நம்ம சுண்டல் செய்து சாப்பிட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா வீரிய விருத்தி அடையும். வீரிய விருத்தி அப்படின்றது என்னென்னா, விந்தணு நல்லா பெருகும், விந்தணு வீரியமாகவும் இருக்கும். அதுக்கு அடுத்தது பூஞ்சை தொற்று, இதெல்லாம் நமக்கு எதனா பூஞ்சை தொற்றுலாம் இருந்ததுன்னா அதை அழி. அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடெண்ட், உணவில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டு இந்த பருப்பில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கால்சியம், அப்புறம் மெக்னீஷியம், பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு வளர்ச்சிக்கு, மூட்டுலாம் வலிக்காமல் இருக்கிறதுக்கு இது நமக்கு பயன்படும். அப்புறம் புரத சத்து அதிகமாக இருக்குது. அதனால் புரத டெஃபிஷியன்சி வராமல் இருக்கணும்னா இந்த பயிறு வகையை நம்ம சாப்பிட்ணும். அதுக்கு அடுத்தது விட்டமின் ஏ, சி, அப்புறம் ஃபோலேட், அப்புறம் நார் சத்து, இதெல்லாம் கூட இதில் அதிகமாக இருக்குது. அதனால் நமக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனைலாம் வராமல் இருக்கணும்னா இந்த காராமணியை சுண்டலாக நம்ம அடிக்கடி சாப்பிட்லாம். அப்புறம் இதை சாப்பிட்றப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அப்புறம் குடல் இயக்கம் ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ இதெல்லாம் தான் இதோட நன்மைகள். இது யாருக்கு ரொம்ப அதிகமாக பயன்படும், அதாவது மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப இந்த +2 மாணவர்கள், தாவரவியல் மாணவர்கள், உயிரி தாவரவியல் மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் இது வந்து பாடமாக வந்திருக்கு. பொருளாதார முக்கியத்துவ தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு +2 மாணவர்களுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி 11th மாணவர்களுக்கு இது வந்திருக்கு. ஸோ இந்த 11th மாணவர்கள் இதை பார்க்குறப்ப இதோட இலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு காம்பில் 3 இலை இருக்குது, ஒரு இலையில் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதோட தண்டு அமைப்பு இப்படி கொடி வகையாக இருக்குது. கொடியில் 2 வகை, மென்கொடி, வன்கொடி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மென்கொடி வகை. ஸோ பாருங்கள், இதில் வந்து இந்த முனை தான் அப்படியே பரவுவதற்கு பயன்படுது. இது வந்து இந்த காய் நம்ம பார்த்துட்ருக்குமே, இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்குது. இது முத்தினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து காராமணி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்தது இதில் ஒரே ஒரு காஞ்சது மட்டும் நான் பிரித்து காமிக்கிறேன். பாருங்கள், காஞ்சி ஒரு காராமணி. இதோட விதை எப்படி இருக்குது அது பாருங்கள். விதை, இந்த விதை இப்படி இருக்குது. விதை இதில் வந்து ஒரு கண்ணு மாதிரி ஒன்று இருக்குது. அதனால் இது பிளாக் ஐடு பீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம முளைக்கட்டி சாப்பிட்லாம். அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அந்த காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து டிஸ்டி போட்டு வைக்கிறதுக்கு இந்த இலையை கசக்கி அதை வந்து கொட்டங்கச்சியில் மையாக தயாரித்து வைப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஆடு மாடுகளுக்கு தீவனமாக பயன்படும். இந்த இலைகளை ரொம்ப ஆடு மாடுகள் விரும்பி சாப்பிடும். இந்த தாவரம் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு ஆண்டு தாவரம் இது. ஒரு ஆண்டுலேயே வந்து வளர்ந்து உனக்கு நன்மை கொடுக்கும். அதனால் இது தாவரவியல் மாணவர்களில் இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது. விவசாயிகள் ஏன் வந்து இதை வந்து ஊடுபயிராக பயிர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வளிமண்டல நைட்ரஜனை நிலைப்படுத்தி கொடுக்கறதுனால விவசாயிகள் வந்து இதை ஊடுபயிராக பயன்படுத்தலாம். மண்ணில் சத்துக்களை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மீண்டும் ஒரு வீடியோவில் இது போன்ற ஒரு தாவரத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். தாவரவியல் ஆசிரியர் குமார். நன்றி, வணக்கம்.